ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மண்டே வந்து பசங்களுக்கு வந்து 2 பேருக்கு 2 ஒயிட் ஷர்ட்டு உங்களுக்கு கலர் கிடையாது. ஸோ இந்த ஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டில் இப்போ பசங்க எவ்ரி மண்டே போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு 1 மந்த் போயிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே ஷூட் பண்ணணுன்னு நினைப்பேன், இது காமிக்கலாம் அப்படின்ட்டு. காலர் பாருங்கள், எந்த ஒரு நிமிஷம் காலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு. இது ஒரு ஷர்ட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஷர்ட்டோட காலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே அழுக்கு அப்படியே. சரிங்களா, நம்ம பாருங்கள் 2 காலருமே பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சர்ஃப் எக்ஸல் தான் யூஸ் பண்ணுறோம். நான் ஆஃப்டர் வாஷ் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷர்ட்டு அப்படியே வந்து செம்மையாக இருக்கும் அதில் வாஷ்க்கு அப்புறம். இங்கே பாருங்கள், கையெல்லாம் பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஒரு 1 மந்த் நான் இந்த பசங்க இந்த யூனிஃபார்ம் போட்டு அன்றைக்கே இது எடுத்து போடணுன்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து அதுக்கு பசங்க வந்ததுமே டக்குன்னு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு நான் வாஷ் பண்ண போட்டுடுவேன். சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. கை எடுஃபரா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நான் ஆஃப்டர் வாஷும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலர் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலராக இருக்குன்னு. ப்ளஸ் ஷர்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ஷர்ட்டோட கண்டிஷன். நான் வந்து இது வந்து ஒரு 1 மந்த் பசங்க ஸ்கூல் போனதுலேருந்தே நான் காமிக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து நல்லா அழுக்கு போய் நல்லா ஒயிட் கலர் வந்துடும் எனக்கு. மினிட்ஸ் குவிக் வாஷில் விட்டுட்டோன்னா 15 மினிட்ஸ்லேயே வந்து 1 or 2 ஷர்ட்ஸ் வந்து நான் அதில் தான் வாஷ் பண்ணுறது, பசங்களோட ஒயிட் ஷர்ட் செப்பரேட்டாக. ஸோ இது நம்ம 15 மினிட்ஸ் செட்டில் நம்ம போட்டோன்னா 15 மினிட்ஸில் நான் உங்களுக்கு அகெயின் அட்டாச் பண்ணுறேன். ஆஃப்டர் வாஷ் அந்த அழுக்கோட கண்டிஷன் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப அழுக்காக பசங்க யூஸ் பண்ணுறது வாஷ் எந்த லிக்விட் யூஸ் பண்ணியுமே உங்களுக்கு ரிசல்ட் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 15 மினிட்ஸ் டைம் வச்சுருந்தோம், அது ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபாசிலோட டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஏதோ மார்க் பண்ணியிருக்கு. பட் வந்து எவ்வளோ வந்து பார்க்கவே ரொம்ப இதாக எடுத்துகிட்டு வந்தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரைட்டாக அழகாக வாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். போட்டோம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷர்ட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அந்த அழுக்கே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த உள் சைடு தான் காமிச்சிருந்தேன் எவ்வளோ அழுக்கு இருக்குது காலர் அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வாஷ் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்ஃப் எக்ஸல். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கையாண்டியும் பாருங்கள் அழுக்கு இருந்துச்சு, எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் வந்து அழுக்கு இருந்துச்சு இல்லைங்களா. வாஷிங் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள்.
ஏதோ நம்ம ஒரு லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது நம்மளுக்கு மணி தான் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு அது குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுன்னும் போது ரொம்ப நம்ம பார்த்து தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு ஷர்ட்டோடது காலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வாஷ் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே பேக்கில் பாருங்கள், ஏன்னா நான் பேக் சைடு ஒரு ஷர்ட்டு காமிச்சேன், அது எந்த ஷர்ட்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் 2 ஷர்ட்டோட ஒரு நிமிஷம் மூடி 2 ஷர்ட்டோட பேக் சைடுமே காமிச்சிட்டேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வாஷ் ஆகிருக்கு பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களோட ஒயிட் ஷர்ட் வாஷ் ஆகிடுச்சு, அதுவும் பர்ஃபெக்டாக வாஷ் ஆகிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.